விஷயம் என்னன்னு கேட்டால் நீட்டை ஒழிக்கணுன்றது தான் இங்கே வந்து தமிழ்நாட்டோட நிலைப்பாடு. திமுக மட்டுமே இல்லை, அது அதிமுக இருக்கட்டும், தாவேகாவாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும், காங்கிரஸா எல்லாருக்கும் ஆமாம் எல்லாருக்குமே என்னன்னா நீட்டை வந்து முற்றிலுமாக நீக்கணும் ஒழிக்கணுன்றது தான். ஆனால் டெல்லியில் நடக்கிற போராட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீட்டில் இருக்கிற குளறுபடிகளை வந்து நீக்கணும். இந்த டிஃப்ரென்ஸ் முதல்ல இருக்குது. அவங்க வந்து நீட்டை ஆதரிக்கிறாங்க, ஆனால் நீட்டில் இருக்கிற குளறுபடிகளை வந்து நீக்கணுன்றது தான் அவங்க பிரதான கோரிக்கை, அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட பிரதான கோரிக்கை. இப்போ நீங்கள் இதுவே இங்கே ஒரு டிஃபர் ஆகுது சார். ரைட், நீங்கள் வந்து எடுக்கிறீங்க இந்த வந்து நீட் எதிர்ப்பு குறித்து பேசும்போது அங்கே டெல்லியில் நடக்கிற அந்த போராட்டங்கள் குறித்தும் நீங்கள் பேசுகிறீங்க, அங்கே தடியடி நடத்துகிறாங்க, அது பண்ணாங்க, இதெல்லாம் பேசுகிறீட்டு. ஆனால் ரஞ்சித் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா அதை விட்டு விலகி வந்து மற்ற விஷயங்கள் பேசுகிறார். 8 தலித் அமைச்சர்கள் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வந்தே 2 மாதம் தாங்க ஆகுது. என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் நீலம் பண்பாட்டு மையம் வந்து ஒரு கோரிக்கை கொடுத்து அவங்க நிராகரிச்சிட்டாங்க. அது பேசணும்ல, சும்மா குதிக்கிறதுலாம் கூடாது. ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பாக பேசணும். 8 அமைச்சர்கள் கொடுத்தாங்க, 8 அமைச்சர் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து வன்னியரசு தோழர் வந்து விட்டுறன்னு சொல்கிறீங்க. மற்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்ற அமைச்சர்கள் வந்து தலித்துகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சாங்கன்னு கேட்குறீங்க. நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நீலம் பண்பாட்டு மையம் சார்பாக நீங்கள் கோரிக்கை கொடுத்தீங்க, அதை அவங்க நிராகரிச்சிட்டாங்க. சொல்லுங்கள். வெவ்வேறு துறை சார்ந்து இருக்கிறாங்க சார், வெவ்வேறு துறை சார்ந்து இருக்காங்க. முதல்ல இந்த அரசு என்ன செஞ்சுருக்கு, 8 அமைச்சர்கள் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல அதை நீங்கள் முதல்ல நீங்கள் வந்து அதை பாராட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அரசு வந்து 2 மாதம் ஆகுது, இன்னும் வந்து 1 வருஷம் கூட முழுமையாக முடியல. அதுக்குள்ளே நீங்கள் என்ன சொல்லுங்கன்னா அந்த தலித்துகளுக்கு வந்து நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்குறது அறவேக்காட்டுத்தனமாக இருக்கா இல்லையா? சரி, அதுவும் கூட போட்டோம். இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அம்பேத்கருடைய சிலையை வந்து திறக்கலன்னு சொல்லிட்டு. இது உள்ளபடியே அம்பேத்கர் வந்து எல்லாருமே மதிக்கிறாங்க, நானும் மதிக்கிறேன், நீங்களும் மதிக்கிறீங்க, எல்லாருமே மதிப்பாங்க. அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தோட தலைவர் கிடையாது, இந்த தேசத்தின் தலைவர். அவருடைய சிலையை திறக்கிறதுல வந்து என்ன வந்து சட்ட சிக்கல் இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது அரசு நீங்கள் அணுகி பேசுனீங்களா? இல்லை அரசு வந்து உங்ககிட்ட ஏதாவது வந்து அந்த மறுப்பு குறித்து ஏதாவது பேசுனாங்களா? எதுவுமே உங்களுக்குள்ள நடக்காம உடனே நேராக வந்து என்ன செய்றீங்க கேட்டால் வந்து இந்த பிரச்சனையில கொண்டு வந்து நீங்கள் அம்பேத்கர் சிலை குறித்து பேசுறீங்க. 3 லட்சம் சிலை இருக்கு சார் இந்தியா முழுவதும். இல்லை, இந்த சிலை கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கிறதுனால தான் எப்படி வேணா இருக்கட்டும் சார். நான் என்ன சொன்ன, சிலை பிரச்சனை வந்து ஏன் இங்கே பேசணும்னு கேட்குறேன். அவர் கால் மேல கால் போட்டு இருக்கட்டும், எப்படியோ இருக்கட்டும், சிலை வந்து பிரச்சனை வந்து இங்கே எது கொண்டு வந்து பேசுறீங்க? இது வந்து நீட் எதிர்ப்புக்கான ஒரு ஆர்ப்பாட்டம்.